ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம். இன்டர்நேஷனல் எக்கனாமிக் நியூஸு, கம்பெனிஸோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் எக்ஸிட் போலோட டீட்டெயில்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த மீடியாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கவங்க தான் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மேபி இப்போ வந்திருக்க எக்ஸிட் போல் ஓரளவு உண்மை மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க சொல்லியிருக்க டேட்டா கரண்ட்டாக வரட்டாலும் மேபி இப்போ இருக்கவங்க தான் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. ப்ளஸ் இன்றைக்கி அருணாச்சல், சிக்கிம் அந்த ரிசல்ட்ஸும் வந்துருந்து அவங்க எக்ஸிட் போல கொடுத்தது மாதிரி அருணாச்சலில் மீண்டும் அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ மேபி இப்போ இருக்கவங்க தான் மீண்டும் வருவாங்க. மார்க்கெட்டில் ஒரு ஹை ரேலி நடக்க தான் சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பிஎஸ்சி சென்செக்ஸ் இந்த வீக்லி 1.83% டவுனு, நிஃப்டி 1.88% டவுனு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 73,961 பாயிண்ட்ஸு, நிஃப்டி 22,530 பாயிண்ட்ஸ். இந்த வீக்கில் தான் சென்செக்ஸ் ஒரு 76,000 பாயிண்ட்ஸ் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணாங்க. கோல்டு 24 கேரட் 73,200 இருக்குது. டாலர் 83.29 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூம்பர்கில் இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்து கௌதம் அதானி முகேஷ் அம்பானியை ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் கௌதம் அதானி ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்திருக்காரு ஏஷியாவில் ரிச்சஸ்ட் பர்சனில். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம். கௌதம் அதானி இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. பட் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே அவங்களோட ஷேர்ஸ்லாம் டவுன் ஆகி அவர் கீழே இறங்கிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்காரு ஏஷியாஸ் ரிச்சஸ்ட் பர்சனில். முகேஷ் அம்பானி 2வது இடத்துல இருக்கார். கௌதம் அதானியோட நெட்ஒர்த் $111 பில்லியன் இருக்குது. முகேஷ் அம்பானியோட நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா $109 மில்லியன் இருக்குது. இது கௌதம் அதானி முகேஷ் அம்பானியை ஓவர்டேக் பண்ணி ஏஷியாவில் ஃபஸ்ட்டு ரிச்சஸ்ட் பர்சனாட்ட அவர் மாறி இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற ராஸ்நெஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. இது ஒரு 1 இயர் டீலு. இந்த டீல் படி பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ரிலையன்ஸ் an ஆவரேஜ் ஆஃப் 30 lakh பேரல் குரூட் ஆயில் இவங்கள்ட்ட அந்த கம்பெனிட்டு வாங்கலாம். இந்த டீல் படி ரஷ்யா பயன்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் ரிலையன்ஸுக்கு கம்மி ப்ரைஸில் குரூட் ஆயில் கிடைக்கும். லாஸ்ட் ஏப்ரலில் தான் இந்த டீல் சைன் பண்ணுறாங்க. இதுபடி பார்க்கும்போது 10 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இவங்க வாங்குறாங்கன்னா ஒரு பேரலுக்கு $3 அமெரிக்கா அளவுக்கு குறைஞ்ச விலையில் ரிலையன்ஸ் வாங்க முடியும். அதே டைம் பார்க்கும்போது இது அந்த மத்திய கிழக்கு நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது குறிப்பாட்டு துபாய் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அது மாதிரி தான் ரிலையன்ஸ் நிறுவனம் காஸ்மினோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட இதே டீல் போட்டிருந்தாங்க. சல்ஃபர் கச்சா எண்ணெயை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதுவும் துபாயோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நியர்லி $1 வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அந்த $1 வேல்யூ குறைஞ்ச ரேட்டில் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரஷ்யா கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா ருபேல் பணத்தை பயன்படுத்தி தான் இவங்க வாங்குறாங்க ரிலையன்ஸு. இதுக்கு வேண்டி அவங்க அந்த HDFC பேங்க் கூட ஒரு செப்பரேட் வசதி ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒப்பை கண்ட்ரிஸ் ஆன்லைன் மீட்டிங் ஒன்று போடுறாங்க. அதாவது ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் மேனுஃபேக்சரிங் பற்றி அவங்க ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வருது. 2022 உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு வார் தொடுத்தாங்க. ஸோ இது மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாட்ட இந்த க்ரூட் ஆயில் வாங்குவதை இப்போ தவிர்த்துட்டாங்க அந்த போர்னால. இவங்க உக்ரைன் மீது போர் தொடுத்ததுனால. ஸோ இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இவங்க ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறது, ரஷ்யன் கம்பெனிஸ்ட்டாக ஆயில் வாங்குறது மற்ற துபாய் ஒப்பை கண்ட்ரிஸு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ரிலையன்ஸ் ரீட்டைலில் அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணுற புதிய திட்டத்தை கொண்டு வராங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் இந்தியாவில் பிளிங்கிட்டு, செப்டோ இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் தான் 10 மினிட்ஸில் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 20 lakhs மளிகை கடைகளோட ரிலையன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தொழில்நுட்ப ரீதியில் இதை இணைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. லோக்கஸ் ப்ளஸ் ஃபைண்ட் இந்த மாதிரி 2 அப்ளிகேஷன் கூட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு இவங்க உதவியோட பொருட்களை 30 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுற பிளான் வச்சுருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். ஃபஸ்ட்டு ஃபேஸில் இவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைலு. ப்ளஸ் நெக்ஸ்ட் அந்த மின்சார பொருட்கள் அதுக்கு அடுத்தபடியாட்ட அவங்க இதே மாதிரி டெலிவரி பண்ணுற திட்டத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜியோமார்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு பேர் சூட்டியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஜியோமார்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற நேம் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு. ப்ளஸ் முதல் கட்டமாட்டு சென்னை, பெங்களூரு அப்படிங்கிற ஒரு 8 சிட்டிஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி நவி மும்பையில் இந்த திட்டம் ஜியோ செயல்படுத்தியிருந்தாங்க. நவி மும்பையில் திட்டம் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் பட் பல நகரங்களில் விரைவில் இந்த பொருட்கள் டெலிவரி தொடங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெலிவரி மூலமாட்டு ப்ராடக்ட் வாங்குறது மக்கள்கிட்ட அதிகமாட்டு விரும்புறதுனால ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் இந்த டிபார்ட்மெண்ட் அதிக அளவில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைலு. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் ரீட்டைலில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, பிரிட்டன்லேருந்து 100 டன் ஆஃப் கோல்டை வந்து இந்தியா வந்து பிரிட்டன்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு. ஸோ அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் நியர்லி சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. 100 டன்னை வந்து இப்போ அங்கேருந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வராங்க. ஸோ இது வந்து போக போக இன்னும் நெக்ஸ்ட் மந்தில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வச்சுருந்த தங்க இருப்புலேருந்து 100 டன்னை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுட்டு வராங்க. ஸோ பல நாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்களோட கோல்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது காலங்காலம் மட்டும் நடந்துட்டு தான் வருது. இதற்கு வேண்டி அந்த சர்வீஸ் ஃபீயை மட்டும் இவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அதே மாதிரி தான் நம்ம ரிசர்வ் பேங்கை வந்து அதுக்கான சர்வீஸ் ஃபீயை வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் மந்த் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட கோல்டு கையிருப்பு 822.10 டன்னாக இருக்குது. இதில் 413.80 டன் வந்து வெளிநாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, சேஃபாட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து போக போக வெளிநாட்டில் நம்மளோட ஸ்டோரிங், அதாவது இருப்பு வந்து வெளிநாட்டில் வச்சுருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால ஸோ குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து அதை வந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அதில் தான் இந்த 100 டன் ஆஃப் கோல்டை வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த 100 டன் வந்து 4ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தங்கத்தை வந்து வெளிநாட்டில் வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர்றது வந்து பாதுகாப்பு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ இதை வந்து வெற்றிகரமாட்டு நிறைவேற்றதுக்கு வந்து இவங்க சில மந்த்ஸ் வந்து நிறைய பிளான்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ரிசர்வ் வங்கி ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டு ப்ளஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் லெவலில் ஹையர் அஃபிஷியல்ஸ் லெவலில் நிறைய மீட்டிங்லாம் போட்டு முடிவு எடுத்தாங்க. ப்ளஸ் வந்து இவங்க இதற்கான அந்த சர்வீஸ் ஃபீ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். சர்வீஸ் ஃபீனா அந்த சுங்கவரின்னு சொல்லுவாங்க, அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு சுங்கவரி இருக்குல்ல, அதை வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ப்ளஸ் வந்து இதற்குனே செப்பரேட்டாக ஒரு விமானம் வந்து செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைட் மூலமாட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுங்கவரியை நீக்கியிருக்காங்க. அதாவது ரிசர்வ் வங்கி வந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, ஸோ சுங்கவரியை விலக்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்களிப்பு இருக்கிறதுனால ஐஜிஎஸ்டி கட்டணம் மட்டும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அந்த 100 டன் ஆஃப் கோல்டு வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க, அது குறித்தான அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட்டு. டாடா ஸ்டீல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் $2.1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ சிங்கப்பூரில் உள்ள ஸ்டீல் ஆலையில் தான் அவங்க வந்து 17,408 கோடி ரூபா வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டாடா ஸ்டீல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபாரினில் இருக்க அவங்களோட கம்பெனிஸ் வந்து அதிக அளவில் டெப்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெப்டை கம்மி பண்ணுறதுக்காண்டியும் பிரிட்டனில் வந்து ரொம்பவே லாஸ்ட்டில் இயங்கிட்டு இருக்கிற அவங்களோட ஸ்டீல் பிளான்ட்டை நஷ்டத்துலேருந்து மீட்டெடுக்க வந்து அந்த முதலீடு பண்ணுறாங்க அவங்களோட சிங்கப்பூர் பிளான்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா $565 மில்லியன் வேல்யூக்கு வந்து அவங்களுக்கு கடன் இருக்குது அவங்களோட சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த $565 மில்லியன் அந்த கடனை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆட்டு மாற்றுறதுக்கு அந்த நிறுவனம் வந்து பிளான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் வந்து இந்த இயரே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2023 அந்த வருஷத்தில் சிங்கப்பூரில் 4,367 கோடி ரூபா வந்து நஷ்டம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் அந்த கடன் அடைக்கிறதுக்கு 3000 கோடி ரூபா வந்து அந்த நிறுவனம் வந்து இந்த மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக இது பண்ணுறது. ஸோ போர்ட் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அங்கே இருக்க பிளாஸ்ட் ஃபர்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாட்டு எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸ் மூலமாட்டு இந்த டாடா ஸ்டீல் அந்த ஸ்டீலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸுக்கு வந்து மாறுறது மூலமாட்டு நியர்லி 2800 பீப்புள்ஸுக்கு வந்து வேலை போகும், எம்ப்ளாயிஸுக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 அந்த இயர்ஸுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த நிறுவனம் கொடுத்த அப்டேட் தான், டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸ் மூலமாட்டு நியர்லி $1.6 பில்லியன் வேல்யூக்கு வந்து அந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸ் நியர்லி $1.6 பில்லியன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் 2800 எம்ப்ளாயிஸுக்கு வேலை போகும் இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸுக்கு மாறுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாடா ஸ்டீலை பொறுத்திருக்குள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்லேருந்து வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் 12 மந்தில் வந்து இவங்க 2 நியூ பெட்ரோல் எஸ்யூவி கார்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் வேரியண்ட்டில் 2 எஸ்யூவி கார்ஸ் வந்து டாடா மோட்டர்ஸ் லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்று வந்து டாடா பெட்ரோல் எஸ்யூவி டாடா கர்வ் அந்த மாடலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் வந்து எக்ஸ்பர்ட் மேனுவல் அண்ட் டிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 12 மந்த்ஸில் வந்து 2 எஸ்யூவி கார்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. 2 எஸ்யூவி கார்ஸ் வந்து நெக்ஸ்ட் 12 மந்த்ஸில் லான்ச் பண்ணுறாங்க டாடா மோட்டர்ஸ். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் எக்கனாமியில் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிச்சுட்டு வருது. ஸோ அதை வந்து ரிசர்வ் வங்கி அவங்களோட அந்த ஆண்டறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க.
நாட்டோட இன்ஃப்ளேஷனில் 60.3% பங்களிப்பை வந்து இந்த உணவுத்துறை பூர்த்தி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 வந்து 40% ஆட்டு இருந்துச்சு. இப்போ 4% அதை ரிசர்வ் வங்கி இந்த இன்ஃப்ளேஷனை 4% ஆட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனால அதை கொண்டு வர முடியல ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனால நியர்லி 1.3% அளவுக்கு வந்து இந்தியா பொருளாதாரம் குறைஞ்சி 5.4% ஆட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா பொருளாதாரம் வந்து 1.3% கம்மியாகி 5.4% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரீசன் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னால ஃபுட்டு மேனுஃபேக்சரிங் வந்து பாதிக்கப்படுது, அக்ரிகல்ச்சர் அந்த உற்பத்தி பண்ணுறது பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரதான பணவீக்கத்தை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து போதிய அளவு தண்ணீர்லாம் மழை பெய்யல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு காரணம். அது மழை பெய்ட்டாலே அக்ரிகல்ச்சர் மேனுஃபேக்சரிங் இருக்காது. நெக்ஸ்ட் வேர்ல்டு லெவலில் இந்த பதட்டமான சூழல் இருக்கிறதும் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா 4.83% ஆட்டு கம்மியாக இருக்குது. அதே மார்ச் மந்தில் 8.52% ஆட்டு இருக்குது. ஏப்ரலில் 88.7% ஆட்டு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 வேர்ல்டு லெவல் இன்ஃப்ளேஷன் வந்து 4 to 5% ஆட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி 5.9% ஆட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் குறைஞ்சி வரதை வந்து ரூமுக்குள்ளே யானை வரும் தருவாய் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்தி காந்ததாஸ் வர்ணிச்சிருக்காரு. இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு வர கச்சா எண்ணெய் ப்ரைஸ், நெக்ஸ்ட் வந்து வெயில் அதிகமாட்ட அடிக்குது, செங்கடல் பிரச்சனை, இது எல்லாமே தாண்டி இந்தியாவோட பணவீக்கம் 4.5% ஆட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சக்தி காந்ததாஸ் சொல்லியிருக்காரு அந்த நிதி கொள்கை கூட்டத்தில். இது ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்தி காந்ததாஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் சத்தமே இல்லாமல் 20,000 பேருக்கு வேலை போயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் இயர்லேருந்தே பார்க்கும்போது போதுமான பணிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸுக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக அளவில் வந்து லேபர்ஸ் அவங்க கைவசம் இருக்கிறதுனால நிறைய பேர் சத்தமே இல்லாமல் 20,000 பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு சொல்லி ஐடி ஊழியர்கள் சங்கம் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. 2024 தொடங்கி இது வரைக்கும் இந்த 2024 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகியே நியர்லி 3000 பேர் வந்து சத்தம் இல்லாமல் வேலையிலேருந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையிலேருந்து நீக்கப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நிறுவனத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுவும் வந்து அவர் 30 டேஸுக்குள்ளே வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கலாம், மேபி அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கலாம், ஃபேமிலி கஷ்டம். ஸோ 30 டேஸில் அவர் வந்து அடுத்த வேலையை தேடுற அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதிக அளவில் அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 12 மணி நேரம் வரைக்கும் இந்த ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து வேலை வாங்குவாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸில் நியர்லி 10 to 12 ஹவர்ஸ் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து வேலை வாங்குவாங்க. ஆனால் இப்போ வந்து 14 to 16 ஹவர்ஸ் வரைக்கும் வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் காக்னிசான், டெரோடேட்டா, நெக்ஸ்ட் வந்து ஆசெஞ்சர், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லையும் இந்த லே ஆஃப் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி லே ஆஃப் பண்ணுறது நிறைய ஊழியர்ஸ்ட்டை, பெரும்பாலான எம்ப்ளாயிஸ்ட்டை அவங்க எப்படி வாங்குறாங்கன்னா அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போகிற மாதிரி எழுதி வாங்கிட்டு லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட சோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் பார்க்கும்போது ஐடி கம்பெனிஸுக்கு வந்து போதுமான கிளைண்ட்ஸ் இல்லாததும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த மோசமான சூழல் காரணமாட்டு நியர்லி இந்தியாவிலே பார்க்கும்போது டாப் 5 ஐடி கம்பெனிஸ் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா மட்டுமே இந்தியாவிலே டாப் 5 ஐடி கம்பெனிஸ் மட்டுமே ஒரு ஒன் இயரில் வந்து 69,167 பேருக்கு வந்து வேலை பறிப்பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் 20 இயர்ஸில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. இது ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வேர்ல்டு இன்டர்நேஷனல் எக்கனாமிக் நியூஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.